கோயம்புத்தூர் மண்டலத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான முன்னேற்பாடு பணிகள் மற்றும் கடந்த முறை வெற்றி பெற்றவர்களின் விவரங்கள் குறித்து செய்தியாளர் குருசாமி வழங்கக்கூடிய தகவல்களை கேட்கலாம். குருசாமி, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழக அரசியலில் மேற்கு மண்டலம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் இந்த முறை யாருக்கு சாதகம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வரக்கூடிய நிலையில் நாளை வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை தடகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வளாகத்திற்குள் 10 தொகுதிகளுக்குமான வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட இருக்கிறது. இதில் தனித்தனியாக ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பகுதிகள் ஒதுக்கப்பட்டு அந்த பகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய வளாகம் முழுவதும் காவல்துறையினரது கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மொத்தம் 3 அடுக்கு பாதுகாப்பானது வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றி போடப்பட்டிருக்கிறது. இந்த 3 அடுக்கு பாதுகாப்பில் முழுமையாக காவல்துறையினர் முழுமையாக கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. காலை 5 மணி முதலே தேர்தல் அலுவலர்கள் மற்றும் முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வர வேண்டும் என்ற அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தனியாக பிரத்யேகமாக QR கோடு கொண்ட அடையாள அட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த QR கோடுடன் கூடிய அடையாள அட்டையுடன் வந்தால் மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். அதற்கான ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. நாளை காலை 5 மணி முதலே தேர்தல் அலுவலர்கள் மற்றும் முகவர்கள் என வாக்குப்பதிவு மையத்திற்கு வர இருக்கிறார்கள். விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை இதற்கான விரிவான ஏற்பாடுகள் அந்தந்த மாவட்டங்களில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை 57 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 57 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கையானது தனித்தனியாக நடத்தப்படுகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கையானது 4 மையங்களிலும், ஈரோடு மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை 2 மையங்களிலும் நடத்தப்பட இருக்கிறது. மற்ற மாவட்டங்களில் ஒரே இடத்தில் இந்த வாக்கு எண்ணிக்கைகளானது நடத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை 57 தொகுதிகளில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 43 இடங்களிலும், திமுக கூட்டணி 14 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலம் அதிமுகவினுடைய கோட்டையாக திகழ்ந்து வந்த நிலையில் அதற்கு அடுத்தபடியாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகளிலும் இந்த மேற்கு மண்டலம் திமுகவுடைய கோட்டையாக மாற்றப்படும் என அரசியல் விமர்சகர்கள் மற்றும் திமுக தரப்பில் சொல்லப்பட்டு வந்தது. இந்த சூழலில் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 57 சட்டமன்ற தொகுதிகளில் 27 சட்டமன்ற தொகுதிகள் திமுகவுக்கு சாதகமான ஒரு அம்சமாக சாதகமான ஒரு சூழலில் இருக்கிறது. 20 சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கு சாதகமான ஒரு சூழலிலும் இருக்கிறது. இது தவிர்த்து தமிழக வெற்றி கழகத்திற்கு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி செங்கோட்டையன் அதிமுகவுடைய மூத்த அமைச்சர்களில் ஒருவராக இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்ற செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி பெறலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதேபோல மற்ற தொகுதிகள் 9 தொகுதிகள் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகள் ஒரு இழுபறியான ஒரு சூழலில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் 57 சட்டமன்ற தொகுதிகளில் 27 தொகுதிகள் வரை தற்பொழுது திமுக அணிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நிலையில் நாளை வாக்கு எண்ணிக்கையில் இந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்குமா, மேற்கு மண்டலத்தை யார் தங்களது மேற்கு மண்டலத்தினுடைய மேற்கு மண்டலம் யாருக்கு கோட்டை என்பதை நாளைய தேர்தல் தெரிவிக்கும் என எதிர்பார்க்கலாம். மேற்கு மண்டலத்தை கைப்பற்றுவதில் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் முனைப்பாக இருக்கின்றன. இந்த சூழலில் நாளைய தினம் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 10 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான வாக்கு எண்ணிக்கை அரசு கல்லூரி வளாகத்தில் நடத்தப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை கண்காணிப்பதற்காக தொடர்ச்சியாக தேர்தல் அலுவலர்களும் அதிகாரிகளும் அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் மற்றும் தயாரிப்பு பணிகள் அனைத்துமே தயார் நிலையில் உள்ள நிலையில் அவற்றை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்துக் கொள்வதற்கான பணிகளும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி மட்டும் கொஞ்சம் பெரிய தொகுதி என்பதன் காரணமாக அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் 20 மேஜைகள் போடப்பட்டு வாக்கு எண்ணிக்கையானது நடத்தப்படுகிறது. மற்ற 9 தொகுதிகள், அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 14 டேபிள்கள் வீதம் போடப்பட்டு அந்த 14 டேபிள்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கையானது நடத்தப்பட இருக்கிறது. கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் 20 டேபிள்கள் போடப்பட்டு வாக்கு எண்ணிக்கையானது நடத்தப்பட இருக்கிறது. மொத்தம்
இதில் குறைந்தபட்சமாக 19 சுற்றுகளும் அதிகபட்சமாக 28 சுற்றுகளுமாக வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படுகிறது. குறிப்பாக வால்பாறை சட்டமன்ற தொகுதி சிறிய தொகுதி என்பதன் காரணமாக 19 சுற்றுகளிலேயே முதலிலேயே வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கான முடிவுகள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய தினம் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மேற்கு மண்டலத்தில் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை முக்கிய பிரமுகர்கள் பலரும் போட்டியிடுகிறார்கள். குறிப்பாக கோவை மாவட்டத்தில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறார். கரூரில் இருந்து அவர் இந்த முறை தலைமையினுடைய அறிவுறுத்தலின் பேரில் கோவை மாவட்டத்தில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களம் இறக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அவருடைய போட்டி என்பது ஒரு மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் செந்தில் பாலாஜி வெற்றி பெறுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைத்து அரசியல் கட்சிகள் மத்தியில் நிலவி வரக்கூடிய நிலையில் அவருக்கு வெற்றி ஒரு சாதகமான ஒரு சூழலில் இருப்பதாகவே கூறப்படுகிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி.